அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் புதிய சலுகை குறித்த அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த சலுகை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பலன்களை பெற்று வருகின்றனர். இதற்காக அரசு வருடத்துக்கு 10,500 கோடி ரூபாய் செலவு செய்கிறது. எனவேதான் ரேஷனில் நிலவும் முறைகேட்டை தடுக்க ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவர் அல்லது உறுப்பினர்களின் விரல் ரேகை பதிவு செய்து உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு மாதமும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்கள் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் நடத்தப்படுகிறது. இந்த முகாம்களில் ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்களை தெரிவித்தல் போன்றவைகள் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனினும் பல்வேறு சமயங்களில் மூத்த குடிமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றனர். அவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது அடிப்படையான விதியாகும். ஆனால் அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வதாக புகார்கள் எழுந்தபடி இருந்தன. எனவேதான் www.tnpds.gov.in என்ற வெப்சைட்டில் விண்ணப்பிக்கும் வசதியை உணவுத்துறை தற்போது புதிதாக துவக்கி இருக்கிறது. இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லும் போது, இணையதள விண்ணப்பத்தில் மூத்த குடிமக்கள் தங்களின் சார்பில் அனுப்பும் நபரின் பெயர், உறவு முறை உள்ளிட்ட விவரங்களுடன் ஆதார் எண்ணை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும். அதை சரிபார்த்து அதிகாரிகள் ஒப்புதல் அளிப்பார்கள். நேரம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கணினியில் பதிவாகும் என்பதால் குறித்த நேரத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டிய அவசியம் இதனால் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டு உள்ளது என்றார். நன்றி, வணக்கம்.